Hi friends, today recipe mutton kulampu pressure cooker la வைக்க போறோம். சோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். நான் வந்து மட்டன் வந்து ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்துர்க்கேன். அதோட வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அப்புறம் தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான். நீங்க தேங்காய் பால் சேர்க்கல அப்படினா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு சில்லு தேங்காய் வந்து அரைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரஷர் குக்கரை ஆன் பண்ணிடலாம். இப்போ குக்கர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, அப்புறம் கல்பாசி அது ஒன்று எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிடலாம். சும்மா லைட்டா கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா இதாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம லைட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதோட நம்ம வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். முதல்ல கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம வச்சிருக்க புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் அதுமே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்து கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து உரப்பு இருக்காது. இந்த காஷ்மீரி சில்லி ஜஸ்ட் கலருக்காண்டி தான். நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அது சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இதோட நம்ம வச்சிருக்க கறியையும் இதோட சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் எலும்பு பீஸா தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலாவோட இந்த கறியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பவுடர் ஆப்ஷன் தான். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சோம்பு போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை உப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3 விசில் வரத்தட்டியும் நம்ம மூடி வச்சுருவோம். நீங்கள் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா இந்த மூடி வச்சதோட ஒரு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 விசில் வந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் ஊற்றிக்குருவோம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இதோட நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 விசில் தான் வைக்க போகிறோம். ஸோ சீக்கிரமாகவே கறி வெந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வரட்டும். நீங்கள் கறிக்கு ஏற்றாப்புல
வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ஒவ்வொரு கறி சீக்கிரம் வெந்துடும், சில கறி வேக லேட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. திறந்தோடனே ரொம்ப மணமாக நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் பால் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த குழம்பு தான் நீங்கள் எப்போவுமே வைப்பீங்க. அதே மாதிரி இது ரொம்ப வீடே கமகமன் மணக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.